வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஏமாத்திட்டாங்க. டிகே நகர் ஹோட்டலில் நடந்த சம்பவம். பாண்டியன் ஸ்டோர் மீனா வெளியிட்ட வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் முதல் பாகத்தை தொடர்ந்து இரண்டாவது பாகத்திலும் மீனாவாக நடிகை ஹேமா ராஜேஷ் நடித்து வராங்க. டிகே நகரில் ஒரு ஹோட்டலில் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்ற வீடியோ ஒன்று வெளியாடிருந்தது. இது இணையதளத்தில் அதிகமான கமெண்ட்களை பெற்று வருகிறது. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனாவாக நடித்து கொண்டிருக்கும் நடிகை ஹேமா முதல் சின்ன திரையில தான் அறிமுகமானாங்க. ஆப்பி சீரியல் மூலம்தான் இந்த சீரியலுக்கு பிறகுதான் பொன்னுஞ்சல், தென்றல், சின்னத்தம்பி, குலதெய்வம், மெல்ல திறந்தது கதவு என்ற பல சீரியலில் நடிச்சிருக்காங்க. சீரியலில் மட்டும் இல்லாமல் ஒரு சில சினிமா திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. அதிலும் 6வது சினம், இவன் யார் என்று தெரிகிறதா, வீரன் என பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் சீரியலில் போல இவருக்கு திரைப்படங்களில் பிரபலமாகவே எந்த திரைப்படமே சரியாக அமையவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹேமா திரைப்படங்களுக்கு வருவதற்கு முன்பே காவல்துறையில் ஹார்ட்வேர் இன்ஜினியராக தான் கம்ப்யூட்டரில் ஒர்க்கு வேலை பார்த்துருக்காங்களாம். ஆனால் நடிப்பின் மீது இருந்த ஆசையின் காரணமாக மாடர்னிங் மூலம் இவங்க சினிமாவில் அறிமுகமாகியிருந்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இவருக்கு பெரிய பிரபலத்தை கொடுத்தது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான். இந்த சீரியலில் முதல் பாகத்திற்கு இவர் வில்லியாக, கதாநாயகா என்ற யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆரம்பத்திலுடைய இவருடைய கேரக்டர் இருந்தது. பிறகு மீனாவுக்கு என்று தனி ரசிக தொடங்கினாங்க. அதனால் தான் அந்த சீரியல் முடிவடைந்ததுமே இரண்டாவது பாகம் தொடங்கப்பட்ட போது கூட இவரை மீனாவாக நடிக்க வைத்து விட்டாங்க. அதே போல் சீரியலில் பிஸியாக நடித்து கொண்டிருந்தாலும் ஃபோட்டோஷூட் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவது ஆர்வம் காட்டி வந்தாங்க. தன்னுடைய மகனாக தான் எடுக்கும் வீடியோக்களை தன்னுடைய யூடியூப் சேனல்கள் மூலம் பதிவிடுவாங்க. அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடக்கும் நிகழ்வுகளை அடிக்கடி வீடியோவாக வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை நகை வாங்கிய வீடியோ ஒன்றை பகிர்ந்தாங்க. அப்போது அந்த நகை டிகே நகரில் வாங்கிவிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் நாங்கள் கேட்டதுமே ஒன்றுமே அவங்க கொடுத்தது ஒன்று. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் செய்து கொடுத்து ரிவ்யூ நம்பி தான் அந்த ஹோட்டலுக்கு போனோம். ஆனால் அங்கு சாப்பாடு அவ்வளவு மோசமாக இருந்தது. ஹோட்டலில் மெனுவில் மீன் சாப்பாடு என்றால் விதவிதமான மீன் குழம்புகளை காட்டியிருந்தாங்க. ஆனால் சாப்பாடு தந்த ஒரே மீன் பீஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனால் பில்லு மட்டும் 500 ரூபாய் ஆகிவிட்டது. இது ரொம்ப மோசமான அனுபவமாக இருந்தது. டிகே நகரில் இப்போது எல்லாம் நடக்கவே முடியல, அவ்வளவு டிராஃபிக்காக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வெளியே சாப்பிடக்கூடாது என்று நான் சொல்லலை. நான் எப்போ புரிந்து கொண்டேன், ஞாயிற்றுக்கிழமை பலருடைய வீட்டில் சமைப்பதே இல்லை என்று தெரிகிறது. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று அந்த வீடியோவில் ஹேமா அவங்க பேசியிருக்காங்க. அது இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.